ஓம் சாந்தி 22/6/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நம்மிடம் எண்ணங்களின் சக்தி இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதர்களும் எண்ணங்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். நம்முடைய எண்ணங்களை நாம் சோதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட எண்ணங்கள் சென்று கொண்டிருக்கின்றது? நம்முடைய மனதில் பாரத்தை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகின்றதா என்பதை சோதியுங்கள். எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு சுமையை உருவாக்குகின்றது என்பதை சோதியுங்கள். அதை ஞானத்தின் பலத்தின் மூலமாக, பாபாவிடம் அர்ப்பணம் செய்வதன் மூலமாக சமாப்தம் செய்துவிட்டு உங்களை நீங்கள் லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலரின் மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகலாம். அது என்னவென்றால், மற்றவர்கள் என்னை எப்படி நினைப்பார்கள் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னை பற்றி அவர்கள் ஏதாவது தவறான சிந்தனைகளை உருவாக்கி கொண்டிருக்கலாம். அவர் என்னை பற்றி எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை சிந்தித்துக் கொண்டே இருப்பார். இவை அனைத்தையும் எண்ணத்தின் சக்தியின் மூலமாக சமாப்தம் செய்து விடுங்கள். உதாரணமாக, நாம் பாபாவிற்கு முன்னால் உண்மையாக இருக்கின்றோம். நம்மை பற்றி பாபாவிற்கு தெரியும். நம்மை பற்றி நமக்கும் தெரியும். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன கூறினாலும் பரவாயில்லை, எதை பற்றி சிந்தித்தாலும் பரவாயில்லை. இதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சூரிய ஒளி பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. யாராவது ஒருவர் சூரியனை பார்த்து கூறுவார், வெப்பம் அதிகமாக இருக்கின்றது, அதனால் எங்களால் சூரிய வெப்பத்தின் ஒளியை தாங்க முடியவில்லை என்று கூறுவார்கள். இதனால் சூரியனுக்கு எதுவுமே ஆவதில்லை. சூரியன் சூரியனாகவே இருக்கின்றது. ஆகவே தனிமையில் அமர்ந்து கொண்டு சிந்தனை செய்யுங்கள் மற்றும் நம்மை சோதனை செய்யுங்கள். எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய மனதை பாரமாக்குகின்றது மற்றும் நம்முடைய மனநிலையை சீர்குலைக்கின்றது? எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய குஷியை அபகரித்து சென்று விடுகின்றது? எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய ஊக்க உற்சாகத்தை அழித்து விடுகின்றது? எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய மனதை நெகட்டிவாக மாற்றி விடுகின்றது என்பதை சோதனை செய்யுங்கள். நம்முடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை சோதியுங்கள். நாம் சோதிக்கும் பொழுது எண்ணங்களின் தாக்கத்திலிருந்து, எண்ணங்களின் நெகட்டிவான வைப்ரேஷனிலிருந்து, எண்ணங்களுடைய பிரபாவத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்பொழுது நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் நமக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கும். நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்கள் மூலமாக முழு உலகத்திற்கும் நன்மை ஏற்பட்டு கொண்டிருக்கும். எண்ணங்களில் மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் எண்ணங்களின் சக்தியின் மூலமாக செய்ய முடியும். எண்ணங்கள் மிகவும் லேசாக இருக்க வேண்டும். நாமும் லேசான மனநிலையில் நிலைத்திருக்க வேண்டும். மனதில் எந்த ஒரு சுமையும் இருக்கக்கூடாது. அப்பொழுது நம்முடைய எண்ணங்களின் சக்தி அதிகரிக்கும். எண்ணங்கள் மூலமாக பல காரியங்களை நாம் செய்து முடிக்க முடியும். நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் வெற்றிகரமாக மாறிவிடும். வெற்றியை அனுபவம் செய்வோம். நீங்கள் உங்களை சோதனை செய்யுங்கள். நம்முடைய எண்ணங்களின் சக்தி எப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கின்றது என்று. நம்முடைய எண்ணங்கள் நமக்கு சுமையை ஏற்படுத்துகின்றதா என்பதை சோதியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு எண்ணங்களும் நமக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடாது. இதில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். சிறிது காலம் நீங்கள் இதை சோதியுங்கள். பிறகு உங்களுக்கு தெரிய வரும் எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு சுமையை உருவாக்குகின்றது என்று. சோதித்து பார்த்தீர்கள் என்றால் தெரிய வரும் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை என்று. நம்முடைய சிரேஷ்ட ஸ்திதிக்கு தான் வேல்யூ இருக்கின்றது. சிறிய விஷயத்திற்காக உங்களுடைய குஷியை, உங்களுடைய லேசான தன்மையை, உங்களுடைய லேசான மனநிலையை ஏன் அழித்துக் கொள்கின்றீர்கள்? நாம் சுமையை அனுபவம் செய்கின்றோம் என்றால் நம்மை சுற்றி நாலாபுறமும் வைப்ரேஷனும் சுமையாக மாறிவிடும். உங்களுடைய வீட்டில் குஷி, அமைதி மற்றும் லேசாக இருக்கக்கூடிய வாயுமண்டலத்தை பரவச் செய்யுங்கள். மிகவும் கவனம் கொடுக்கக்கூடிய விஷயம் இது. இன்று முழு நாளும் ஓர் அழகான அபியாசத்தை செய்வோம். அது என்னவென்றால், அனைத்தையும் பாபாவிற்கு அர்ப்பணம் செய்துவிட்டு லேசாக மாறிவிடுங்கள். இதே நஷாவில் நிலைத்து விடுங்கள். என்னவென்றால், யார் எனக்கு துணைவனாக இருக்கின்றார், யார் என்னுடைய அனைத்து காரியங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இவை அழகான விஷயங்களாகும். இதை அனுபவம் செய்யுங்கள். இன்று முழு நாளும் அழகான அனுபவத்தை செய்வோம். நான் ஆத்மா, டபுள் லைட் பரிஸ்தாவாக இருக்கின்றேன். ஏதாவது ஒரு விஷயங்கள் அல்லது எண்ணங்கள் உங்களுக்கு சுமை ஏற்படுத்துகின்றது என்றால்
அதை ஒரு பையில் கட்டி பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள். பாபா, இது உங்களுக்கு சொந்தமானது, நான் இதிலிருந்து விலகிவிட்டேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள். பாபாவிடம் அர்ப்பணம் செய்த பிறகு உங்களுக்கு அழகான எண்ணங்கள் உருவாகும், மனம் லேசாக மாறிவிடும். இந்த அனுபவத்தை முழு நாளும் செய்து கொண்டே இருங்கள். மற்றும் நான் ஆத்மா டபுள் லைட் பரிஸ்தாவாக இருக்கின்றேன், பாபாவின் அருகாமையில் இருக்கின்றேன், பாபாவிடமிருந்து தூய்மையின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் முழு உலகத்திற்கும் தூய்மையின் கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்து கொண்டே இருங்கள். நாம் இது போன்ற யோகதானத்தை உலகத்திற்கு செய்யும் பொழுது முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அமைதி, சக்தி மற்றும் தடைகளிலிருந்து விலகி லேசாக இருப்பார்கள். ஓம் சாந்தி.